அனைவருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதி காயனூர் ஊராட்சி மணலூர்பேட்டையிலேருந்து மூங்கில்திருப்பட்டு போகிற இடையில், அதாவது இங்கே ஒரு புதிய மனை ஒன்று தோன்றி இருக்குது, அண்ணாமலை நகரன்று. அது இடையில் தான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து ஆக்கிரமிப்பு பண்ணாங்க. இது வந்து பாட்டப்பெரும்போக்கு. இந்த பாட்டப்பெரும்போக்கு காலங்காலமாக இருந்து வருது. கிட்டத்தட்ட நீர்க்கூட்ட ஒரு 100 வருஷம் மேலே இருக்குங்க. ஒரு 10க்கு மேற்பட்ட கிராமங்கள் வந்து தங்களுடைய மாடுகளை வந்து இந்த இடத்துல மேய்ச்சி இங்கே தான் தண்ணி குடிக்க வைப்பாங்க. அப்போ வந்து இது ஆக்கிரமிப்பு நடந்துச்சு. இந்த ஆக்கிரமிப்பு சம்மந்தமாக நாங்கள் ஏற்கனவே தந்தி டிவியில் கூட இது செய்தி வச்சுருக்கிறோம். பொதுமக்கள் அனைவருமே இது வந்து மறித்தாங்க. 540 வந்து நான் புகார் கொடுத்தேன். அன்றைக்கி அதிகாரிலாம் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணாங்க. உடனே ஆட்சி மாற்றம் வந்ததால் அவங்க அப்படியே பெண்டிங்கில் போட்டாங்க. நான் பல புகார் கொடுத்துருக்குறேன். இது சம்மந்தமாக 540 இங்கே தாசில்தார் கொடுத்துருக்குறேன், கோட்டாட்சியர் கொடுத்துருக்குறேன், மாவட்ட ஆட்சியர் கொடுத்துருக்குறேன், மாவட்ட வருவாயாளர் எல்லாரும் கொடுத்தாச்சு. நான் கோர்ட்டில் கேஸ் போடுற அளவுக்கு போயிருந்தேன். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அப்போ வீட்டாண்ட வந்து பேசி இது பிறகு நாங்கள் ஆக்கிரமிப்பு வர மாட்டோம், எதுவும் பண்ணாதுன்னு சொல்லிவிட்டு, இப்போ இந்த ஆட்சி மாற்றம் வந்தவொடனே இவங்க இங்கே பாருங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. இது பாட்டப்பெரும்போக்கு சர்வே இது பள்ளிச்சந்தல் எல்லை 126 சர்வே நம்பர். இது சம்மந்தமாக நாங்கள் மறுபடியும் புகார் கொடுக்க உள்ள இந்த அளவுக்கு மோசடி மறுபடியும் இவங்க வந்து இந்த ஆக்கிரமிப்பு புறம்போக்கு எடுத்து இவ்வளோ துடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 ஏக்கருக்கு மேலே இந்த பாட்டப்பெரும்போக்கு இருக்குது. அதை கை வச்சா தான் இந்த குட்டையை வந்து துருத்துறதுக்கான வழி பிறக்கும். எத்தனை மாடு திரும்ப காலங்காலமாக இந்த இடத்துல ஒரு பெரிய குட்டை இருந்துச்சு. இதை குட்டையை தூர்த்துட்டு தண்ணி இல்லாமல் ஆடு மாடு இல்லாமல் இவ்வளோ கேவலமாக பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப அதிகாரத்தில் ஆடிட்டுருக்காங்க. ஏற்கனவே இவர் கொடுவலாம் தூக்கின்னு வந்தவர் தான் இவர் வெட்டுறதுக்கு. அந்த மாதிரிலாம் பண்ணவர் தான் இவர் மேலே ஏற்கனவே காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தோம். அதனால் தாசில்தார் எனக்கும் வாக்குவாதம். இப்போ இவங்க ஏற்கனவே இருந்தவங்களை இப்படிலாம் பண்ணாங்க. சரி, இப்போ புதுசாக ஆட்சி மாற்றம் வந்திருக்கு. ஒரு நல்ல ஒரு விடிகாலம் போகிறோங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம், கூடிய விரைவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்கணுன்றது தான் கேட்குறோம். 100 பேர் பழிக்கணுமே தவிர ஒருத்தன் அழிஞ்சு 100 பேர் பழிக்கலாம். ஆனால் 100 பேர் அழிஞ்சு ஒருவன் பழிக்கணும் எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. புறம்போக்கு வந்து பாட்டப்பெரும்போக்கு வந்து முதல்ல இவங்க ஆக்கிரமிப்பு பண்ணதே வச்சுதான் தப்பு. இது எல்லாமே பாட்டப்பெரும்போக்கு தான் உள்ளே வருது. இந்த கரும்பு எல்லாமே 1.5 ஏக்கர்னு சொல்லி சொன்னாங்க. ஏற்கனவே இருந்த ஆர்ஐ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த கொட்டை இவ்வளோ கொட்டை தூர்த்து வச்சுருக்கிறா, இவ்வளோ மண் அள்ளிருக்கா. நான் ஃபோன் பண்ணி சொன்னால் வண்டி பிடிக்க சொன்னால் வண்டி பிடிக்கல. வண்டியை விட்டுட்டு இது போல் பண்ணால் எப்படி ஆகுறது? இவ்வளோ மண்ணு போட்டிருக்கேன். ஏன் இந்த அதிகாரி ஏன் நடவடிக்கை எடுத்துக்க என்ன கிடக்குது? இப்போ அதிகாரிகள் தெரிஞ்சு தான் இதெல்லாம் நடக்குதா என்னன்னு தெரியல. பார்க்கலாம். பத்திரவாதித்தன் சார்பாக இதை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் கண்டிப்பாக நடைபெறும். நன்றி, வணக்கம்.